அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் டூ வீலர் நம்ம வீட்டிலலாம் இருக்கும். அது வண்டியில் இருக்கிற ஏர் ஃபில்டர் அண்ட் கார்பரேட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக வண்டியில் இருக்குது, இதோட ஃபங்க்ஷன் என்ன, ஒர்க்கிங் என்ன, இதில் இருக்கிற பார்ட்ஸு அதெல்லாம் எந்த லெவலில் அட்ஜஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து ஏர் ஃபில்டரோட ஃபங்க்ஷன் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் ஃபில்டரை டிசேபிள் பண்ணலாம். வாங்க. இதுதான் ஏர் ஃபில்டர். இது போலாம் சேர்த்து இது ஏர் ஃபில்டர் பாக்ஸு. இதுக்குள்ளே இருக்கிற இதுதான் ஏர் ஃபில்டர். இது நம்ம வண்டியில் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இதை அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இங்கே இப்போ வந்து ஏர் ஃபில்டரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இது வழியாக ஏர் வரும். ஏர் வந்து இதுக்குள்ளே ஃபில்டர், இந்த ஏரை, இதுக்குள்ளே வர ஏரை ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்கு உள்ளே போகும், கார்பரேட்டருக்குள்ளே போகும். கார்பரேட்டரில் பெட்ரோலையும் ஏரையும் ஃபியூல் ஏர் மிக்சரை ஒரு ரேஷியோ வச்சு இப்போ கணக்கு பண்ணி அதுக்குள்ளே அது இன்ஜினுக்குள்ளே விட்டுரும். அவ்வளோதான் ஏர் ஃபில்டரோட ஃபங்க்ஷன். அவ்வளோதான். அதாவது ஏரை ஃபில்டர் பண்ணி அனுப்பணும், தூய்மைப்படுத்தி அனுப்பணும். அவ்வளோதான். இதில் வந்து இப்போ வந்து என்னென்னா, ஏர் ஃபில்டரு, இது வந்து ஏர் ஹோஸ், இது வந்து கார்பரேட்டர். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வண்டியில் கொஞ்சம் இந்த ஏர் ஹோஸுங்கிறது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ நம்ம ஏர் ஃபில்டரையும் கார்பரேட்டரையும் தனியாக டிஸ்அசம்பிள் பண்ண முடியாது. ஸோ இது அதனால் நான் இது வழியாகவே உங்களுக்கு வந்து சோக்கோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் சோக்குங்கிறது. சோக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, பொதுவாக நம்ம கேட்டோம்னா அந்த ரெய்னி சீசன் அல்லது கோல்டு சீசன்லாம் வந்துட்டோம்னா வண்டியை நல்லா ப்ரெஷர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ சோக்குங்கிறது அதுக்காக தான். ஆனால் இதோட மெயின் நார்மல் ஆர்டினரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நான் இப்படி சோக்கோட இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ஏர் ஃபில்டர்லேருந்து கார்பரேட்டருக்கு ஏர் போகிற பாத்து வந்து க்ளோஸ் ஆகிடும். 2 ஹோல்ஸ் மட்டும் தெரியும். அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஏர் நல்லா ப்ரெஷரைஸாக போகும். அப்படி போகும்போது என்னென்னா, ஏரோடைய வால்யூம் கம்மியாகவும் ஃபியூலோட வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவும் போகும். அப்படி போகும்போது இன்னும் ப்ரெஷரைஸாக போய் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து கார்பரேட்டரில் எல்லா பார்ட்ஸையும் வந்து சொல்ல போகிறேன். இது சோக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது சோக்குக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் ஸ்க்ரூ, அவ்வளோதான். இது வந்து என்னென்னா ஏரோட ரேஷியோ ஸ்க்ரூ. இது ட்ரெயின் ஸ்க்ரூ, அதாவது ட்ரெயின், இந்த கப்பில் பெட்ரோல் எல்லாம் வந்து இதெல்லாம் நிரம்பி இருக்கும். இந்த கப்போட ட்ரெயின் ஸ்க்ரூ. இது ட்ரெயின் ஹோஸு. இது ரெண்டும் கப்பை கழட்டக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூ. இது வந்து ஃபியூல் ஹோஸு. இது ஃபியூல் ஹோஸு. இது ஏர் ட்ரெய்னர் ஹோஸு. இங்கே இருக்கிறது இது ஏர் ட்ரெய்னர் ஹோஸு. இது வந்து ஆக்சிலரேட்டர் கேபிள் போகிற அந்த இடம். இந்த இடத்துல ஒரு த்ராட்டில் ஒன்று இருக்கும், அது வண்டி கூட ஜாயினில் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சிலரேட்டர் கேபிள் கூட. இது வந்து இன்ஜினுக்கு இன்லெட்டு, இந்த இடம். இது ஒரு வாஷர் மாதிரி. வாங்க, இப்போ நம்ம இந்த கப்பை கட்டுவோம். இப்போ நம்ம கப்பை கட்டிட்டோம். இந்த கப்பில் தான் வந்து பெட்ரோல் எல்லாமே வந்து இங்கே தான் நிற்கும். இந்த இடத்துல தான் சீவேஜில் இருக்கும். இது வந்து ஜெட்டு. இது வந்து ஃபியூல் ஃப்ளோட் பின்னு. இது இங்கே ஒரு சின்ன பின் இருக்கும், அது வெறும் ஓவர்ஃப்ளோ பின்னு. இது மெயின் ஜெட்டு. இது ப்ரைமரி, செகண்டரி ஜெட். இது வாங்க இப்போ இது கட்டலாம். ஃப்ளோட் பின்னை கட்டிட்டோம். இதுதான் ஃப்ளோட்டு. இது வந்து ஓவர்ஃப்ளோ பின்னு. இது ஃபியூல் மிதக்கிற அந்த ஒரு ஃப்ளோட்டு. இது ப்ரைமரி ஜெட்டு, செகண்டரி ஜெட்டு, மெயின் ஜெட்டு, மினி ஜெட்டுன்னு சொல்லுவாங்க இதை. அவ்வளோதான். கப்பில் இவ்வளோ தான் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ வந்து வர்ற ஃபியூல் எல்லாம் வந்து இங்கே வந்து ஃபியூல் ஹோஸ் வழியாக வந்துடும். ஃபியூல் ஹோஸ் வழியாக வந்து இது வழியாக வந்துடும். இது வந்து இறங்கும். இந்த கப்பில் இறங்க வந்து
இந்த ஃப்ளோட்டை வந்து இதில் இப்படி மாட்டி வச்சுருப்பாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ பின்னு இப்படி கனெக்டிங்கில் இருக்கும். இந்த ஓவர்ஃப்ளோ பின் வந்து இதில் இப்படி கனெக்டிங்கில் இருக்கும். இதை வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் மறைக்கிற மாதிரி சொல்லி இப்படி மாட்டிப்பாங்க. அதாவது இது இந்த வாக்கில் இருக்கும், இந்த அடியில் இப்படி நிமித்தின மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கப்பில் வந்து பெட்ரோல் நிரம்ப இந்த ஃப்ளோட் வந்து மேலே வரும். அப்படி மேலே வந்துச்சுன்னா இந்த ஓவர்ஃப்ளோ பின் வந்து போய் இந்த பாத்து அடைச்சிடும். அப்படி பாத்து அடைக்கும் போது வந்து இந்த பெட்ரோல் வந்து இங்கே வர்றது வந்து நிற்கும் அப்படின்னு. அவ்வளோதான் இதோடைய ஃபங்க்ஷன், ஃப்ளோட்டோடைய ஃபங்க்ஷன் அவ்வளோதான். அந்த ஃப்ளோட் பின்னோடைய ஃபங்க்ஷனும் அவ்வளோதான். அந்த இப்போ இங்கே மெயின் ஜெட்டு மினி ஜெட்டு 2 இருக்குது. இந்த மெயின் ஜெட் வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போனால் ஆக்சிலரேட்டிங் கொடுக்க போகிறோம். இதுதான் இங்கே த்ரோட்டல் இதில் வந்து இதில் நீடில். அதாவது ஆக்சுவலி இந்த டைப் இதில் இருக்கிறதுனால இந்த கார்பரேட்டர் பேரே வந்து ஃபுல் த்ரோட்டல் கார்பரேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி நம்ம இந்த ஆக்சிலரேட்டர் கேபிள் இப்படி திருவும் போது இந்த பின்னோட இந்த த்ரோட்டலோட சேர்த்து மேலே இழுக்கும். அப்படி இழுக்கும் போது அதாவது உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோல் தான் வந்து அந்த ஹோலை தான் இந்த த்ராட்டலில் இருக்கிற இந்த நீடில் வந்து மறைச்சி உள்ளே வந்து அழுத்தி அடைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சிலேட்டிங் பண்ணுறது மூலயமா இந்த நீடில் வந்து இப்படி மேலே தூக்குறது மூலயமாவும் இந்த ஹோல்லேருந்து பெட்ரோல் கப்பிலேருந்து இந்த ஹோல் வழியாக மெயின் ஜெட் வழியாக தான், மெயின் ஜெட் கூட அந்த ஹோல் கனெக்ட் ஆகிருக்கு. கப்பில் இருக்கிற பெட்ரோல் வந்து மெயின் ஜெட் மூலயமா இதுலேருந்து வெளியில் வரும். வெளியில் வர்றது மூலயமா இங்கேண்ட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்லேருந்து ஏரும் இங்கே வந்து வரும். ஏரும் ஃபியூலும் ஒரு ரேஷியோவில் மிக்சர் ஆகி கார்பரேட்டர்லேருந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வெளியில் வரும். அங்கேருந்து இது இன்ஜினுக்கு இன்லெட் தரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரீஅசம்பிள் பண்ணி போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து மெயின் ஜெட்டு மினி ஜெட்டையும் நம்ம கரெக்டில் அது அசம்பிளிங்கில் தான் இருக்குது. மீதி வந்து ஃப்ளோட் பின்னு அது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ கப்பை மட்டும் இப்போ மூடும். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஏர் ஃபில்டர்லேருந்து இங்கே ஏர் ஹோஸ் வழியாக கார்பரேட்டருக்கு இந்த இடத்துக்கு வந்து ஏர் வரும். இது ஆக்சிலரேட்டர் த்ராட்டல் இருக்கிற இடம். நம்ம திருவுறது மூலிமா இங்கே இருக்கிற பின் வந்து மேலே தூக்குறது மூலியமாகவும் கப்பில் இருந்து ஃபியூல் வழியாக வந்து ஏற்கனவே கப்பில் வந்து பெட்ரோல் வந்து சேர்ந்துடும். நம்ம இங்கே இருக்கிற த்ராட்டலை ஆக்சிலரேட்டிங் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா த்ரோட்டல் இருக்கும். அப்போ ஃபியூவலும் ஏரும் ஒரு மிக்சர், ஒரு ரேஷியோவில் மிக்சர் ஆகிடும். அந்த 2 மிக்சரும் இது வழியாக வெளியில் போயிட்டு இன்ஜினுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் ஆகி ஸ்பார்க் ஆகி பிஸ்டன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். நேர்த்து இந்த ஸ்க்ரூ வந்து ஏர் ரேஷியோ அட்ஜஸ்டர். நம்ம வண்டி வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டிங், அதாவது ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், பிஸ்டன் வந்து இன்ஜினும் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் பண்ண வந்து உங்கள் இன்ஜினோட ரன்னிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டினரி ரேஞ்சில் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் இன்ஜின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஆக்சிலரேட்டர் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமாவும் நம்மளுடைய வண்டியோட ரன்னிங் ரேஞ்சை இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிட்டு தான் ஏர் ரேஷியோ ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது கரெக்டாக இருந்தால் ஏர் ரேஷியோ ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில் மேக்ஸிமம் இந்த ஏர் ரேஷியோ ஸ்க்ரூவில் நம்ம கையை வைக்கக்கூடாது. ஸோ அது வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி ரேஷியோ வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் கார்பரேட்டர் அண்ட் ஏர் ஃபில்டர் இன் அவர் 2-வீலர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவையானதை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், நன்றி.